திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம திருநாளை போவரை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? ஆதனூர் அப்படின்ற ஒரு ஊரில் ஆதி திராவிடர் மரபில் புளியச்சேரியில் நந்தனார் பிறந்தார். நந்தனார் தான் திருநாளை போவார். புளியச்சேரியில் பிறந்தாலும் நந்தனார் சிவபக்தி மிக்கவராக இருந்தார். அதனால் அவர் தொழில் மூலயமாவே சிவதொண்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலில் இருக்கிற தோலிசை கருவிகளுக்கு எல்லாம் போர்வை தோலும், அதை இறுக கற்ற வார்த்தோலும் கொண்டு வந்து கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை, வீணைக்கும் யாழுக்கும் நரம்பும் சிவார்ச்சனைக்கு கோரோசையும் கொண்டு வந்து தராரு. இப்படி சிவதொண்டு செஞ்சிட்டு இருந்த அவர் ஒரு நாள் திருப்பன்கூருக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா சிவலிங்கம் அவருக்கு தெரியவே இல்லை. நந்தியம்பெருமான் பெருசாக இருக்கிறதுனால ஃபுல்லாக சிவலிங்கத்தை மறைச்சிருக்காரு. இவர் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. இறைவா, இப்படி தாழ்த்தப்பட்ட குலத்தில் பிறந்ததுனால உன்னை கண்ணார பார்த்து தரிசனம் பண்ணுற பாக்கியம் எனக்கு கிடைக்கலையே இறைவான்னு மனது உருகி வேண்டும் போது உடனே சிவபெருமான் நந்தியம்பெருமானை பார்த்து, கொஞ்சம் வழிவிடு, என்னுடைய பக்தன் என்னை தரிசனம் பண்ணுறதுக்காக வெளியில் காத்துட்ருக்காங்க அப்படின்னு சொன்னது தான். நந்தியம்பெருமான் அப்படியே கொஞ்சம் விலகினாங்க. அப்போ சிவலிங்கம் நந்தனாருக்கு அவ்வளோ சூப்பராக தெரிஞ்சுது. உடனே நந்தனார் ரொம்ப சந்தோஷப்படுறாரு, ஆடுறாரு, பாடுறாரு, அவ்வளோ ஆனந்தம். அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாமியை வணங்கிட்டு அப்புறம் அப்படியே கோவிலை சுற்றி வள வரும்போது அங்கே ஒரு இடம் பள்ளமாக தெரியுது. அதை பார்த்த உடனே இதை குளமாக வெட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவிலுக்கு குளம் வெட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அவர் ஒருத்தரால் குளம் வெட்ட முடியல. உடனே சிவபெருமானை வேண்டும் போது சிவபெருமான் விநாயகர்கிட்ட, என்னோட பக்தனுக்கு நீ போய் உதவி செய்ய அப்படின்னு சொன்னது தான். விநாயக பெருமான் என்ன பண்ணுறாரு, அந்த குளத்தை வெட்டி முடிச்சிடுறாரு. அப்போ விநாயக பெருமானுக்கு நந்தனார் 5 பிடி நெல்லையும் கொடுத்தாரு. இன்னும் திருப்பன்கூரில் இருக்கிற கோவிலில் குளம் வெட்டின விநாயகர் அப்படின்னு விநாயகருக்கு ஒரு சன்னதி இருக்கு. திருப்பன்கூரில் இறைவனை வணங்கிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி ஆதனூர் வந்தாரா. அப்போ நடராஜர் பார்க்கணுன்னு ஆசை வந்துருச்சு. சிதம்பரம் போகணும், நடராஜரை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. அதனால அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கிட்டலாம், நான் நாளைக்கு சிதம்பரம் போகிறேன், நடராஜர் பார்க்க போகிறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாரு. சொல்லிட்டு அவங்க முதலாளியை பார்த்து, நான் சிதம்பரம் போய் நடராஜரை பார்த்துட்டு வந்துட்டுமா அப்படின்னு கேட்கும்போது முதலாளி, நீ போயிட்டீன்னா இங்கே இருக்கிற வேலையெல்லாம் யார் செய்வா, இந்த வேலையை முடிச்சுட்டு போ அப்படின்னு ஒரு வேலை சொன்னாரா. சரி, இந்த வேலையை முடிச்சுட்டு நாளைக்கு நம்ம கண்டிப்பாக சிதம்பரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் அவசர அவசரமாக முடிக்கிறாரு. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க முதலாளிகிட்ட போய், நீங்கள் சொன்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டேன், நான் இப்போ போகலாமா சிதம்பரத்துக்கு அப்படின்னு கேட்கும்போது இன்னொரு வேலை சொல்கிறாரு, இந்த வேலையை முடிச்சுட்டு போ அப்படின்னு. சரி, இந்த வேலையை முடிச்சுட்டு நாளைக்கு நம்ம போகலாம் அப்படின்னு நந்தனாரும் அவர் சொன்ன வேலையெல்லாம் முடிக்கிறாரு. ஆனால் முதல் நாள் யார் யார்ட்டெலாம் நான் நாளைக்கு சிதம்பரம் போகிறேன்னு நந்தனார் சொன்னாரோ அவங்க எல்லாம், என்னப்பா சிதம்பரம் போகிறேன்னு சொன்னேன், இங்கே என்னமோ இங்கேயே இருக்க அப்படின்னு கேட்டாங்களா. அதுக்கு நந்தனார் நாளைக்கு நான் சிதம்பரம் போவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி சொல்லிக்கிட்டே அவர் மாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கார். வேலையை முடிச்சுட்டு திருப்பி முதலாளிகிட்ட போய் கேட்கும்போது அப்போ முதலாளி சொல்கிறாங்க இன்னொரு வேலையை. அப்புறம் சரி நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கள சும்மாவாக இருப்பாங்க. அவங்களும், என்னப்பா இன்றைக்கும் போகலையா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை நான் நாளைக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படியே நாளைக்கு போகிறேன்னே சொல்லிக்கிட்டே இருந்ததுனால தான் நந்தனாருக்கு திருநாளை போவார்னு பேரே வந்தது. அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு எத்தனை நாள் தான் நம்ம இப்படி தள்ளி போட்டுகிட்டே போகிறது, கண்டிப்பாக நாளைக்கு நம்ம சிதம்பரம் போயே ஆகணும் அப்படின்னு மனசில் உறுதியாக நினச்சிக்கிட்டு அங்கே முதலாளியை பார்த்து, இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, நானும் நீங்கள் சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறேன், என்னை அனுப்புகிற மாதிரி தெரியல, தயவு செஞ்சு நாளைக்கு நான் சிதம்பரம் போயிட்டு வந்து மிச்சம் இருக்கிற வேலையை செய்கிறேனே அப்படின்னு கேட்டதுக்கு தான் அவங்க முதலாளி, என்ன சொல்கிற நீ, 20 வேலையினாலும் பயிர் நடாமல் கிடக்குது, நீ கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் என்னமோ சிதம்பரம் போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற, பயிரெல்லாம் நட்டுட்டு போ அப்படின்னு சொன்னாரா. இப்போ நந்தனார் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எப்போ 20 வேலை நிலத்தை நம்ம பயிர் நட்டுவிட்டு நம்ம சிதம்பரம் போகிறது அப்படின்னு மன வருத்தத்தோடையே அன்னைக்கு போய் படுத்துக்கிறாரு. அன்னைக்கு ராத்திரியே சிவபெருமான் நந்தனாருக்காக அன்னையை கூப்பிட்டுட்டு பயிர் நட்டு வச்சுட்டாரு. விடிஞ்சதும் அந்த முதலாளி காட்டுக்கு பார்க்குறாரு. காடு ஃபுல்லாக பயிர் இருக்கு. அதை பார்த்து ஆச்சரியப்பட்ட முதலாளி, அப்போதான் அவர் பண்ணுறது தப்போ அப்படின்னு தோணுது. ஏன்னா நந்தனார் சிவபக்தர்னு அவருக்கு தெரியும். நந்தனாருக்காக தான் சிவபெருமான் இவ்வளோ பெரிய வேலையை பண்ணியிருக்காரு அப்படின்னு உணர்ந்த உடனே ஆள் விட்டு நந்தனாரை கூப்பிட்டு வர சொல்கிறாரு. நந்தனார் போய் பார்க்குறாரு. காட்டில் எல்லாம் பயிராக இருக்குது. நந்தனாருக்கே ஆச்சரியமாக இருக்குது, இது எப்படி நடந்தது அப்படின்னு. உடனே முதலாளி, என்னை மன்னிச்சிருப்பா, நீ சிவபக்தி மிக்கவன்னு எனக்கு தெரிஞ்சும்
இவ்வளோ நாள் நான் உன்னை சிதம்பரத்துக்கு போக விடாமல் தடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிடு, இதுக்கு மேலே உன்னை தடுக்க மாட்டேன், நீ போப்பா சிதம்பரத்துக்கு தாராளமா அப்படின்னு சொல்லிட்டாரு. நந்தனருக்கா ஒரே சந்தோஷம், சிவபெருமான் நமக்காக இவ்வளோ அற்புதத்தை நிகழ்த்தியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தப்படுறாரு, ஆடுறாரு, பாடுறாரு, இறைவனை போற்றி விளங்குறாரு. மனம் நிறைந்த சந்தோஷத்தோட நடராஜரையே நினச்சிக்கிட்டு வேக வேகமாக நடந்து போகிறாரு. நம்ம சீக்கிரம் சிதம்பரத்துக்கு போகணும், சீக்கிரம் நடராஜரை பார்க்கணும் அப்படின்னு அவ்வளோ ஆர்வமாக போனவர் எல்லைக்கு போன உடனே அப்படியே நின்றுட்டு யோசிக்கிறார். ஏன்னா சிதம்பரம் எல்லையில் இருந்தே அங்கங்கே எல்லாருமே யாகம் பண்ணுறாங்க, நிறைய அந்தணர்கள் மந்திரம் சொல்கிறாங்க, மந்திர ஒலி ஒலிச்சுக்கிட்டே இருக்குது. சிதம்பரம் எல்லையை பார்க்கும் போதே ஒரு கோவிலாக தெரியுது நந்தனாருக்கு. நம்ம எப்படி உள்ளே போகிறது, அங்கங்கே யாகம் பண்ணிகிட்ருக்காங்களே, எப்போவுமே மந்திர ஒலி கேட்டுக்கிட்டே இருக்குதே, நம்ம எப்படி உள்ளே போகிறதுன்னு எல்லையிலே நின்றுக்கிட்டு நடராஜரையே நினச்சிக்கிட்டே அப்படியே குறுக்குன்னு இருக்குமா நடந்துக்கிட்டே இருக்காரு. அப்படி நடந்துக்கிட்டே இருந்தவர் இந்த தடத்துல போய் அப்படியே வளைஞ்சி அப்படியே போனோன்னா அங்கே தான் நடராஜர் கோயில் இருக்கும். அப்புறம் சுத்தீர மதில் சுவர், அப்புறம் உட்பிரகாரம், நடுவில் நடராஜர் நடனம் ஆடிட்டு இருப்பாருல்ல, அவர் தான் நம்மளால் பார்க்க முடியுமோ முடியாதோ தெரியல. இவ்வளோ தூரம் வந்துட்டோம், ஆனால் கோவிலாகவே தெரியுதே சிதம்பரம் ஃபுல்லாகவே, எப்படி நம்ம உள்ளே போகிறது அப்படின்னு மனசில் நடராஜரையே நினச்சிக்கிட்டு அன்னைக்கு ராத்திரி எல்லையிலே படுத்து தூங்கிடுறாரு. இதுக்கு மேலே பார்ப்பாரா நடராஜர்? அன்னைக்கு ராத்திரி அந்தனார் கனவுல போய் எல்லையில் என்னுடைய பக்தனான நந்தனார் வந்திருக்காங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா விடிஞ்சதும் அங்கே எல்லையிலே ஒரு நெருப்பு மூட்டுங்க, அதில் நந்தனார் இறங்க சொல்லுங்கள். இறங்குவாங்க. இறங்கின உடனே பூநூல் அடிந்த அந்தனர் உருவத்தில் வருவாங்க, அவங்கள கூட்டிகிட்டு என்கிட்ட வாங்க அப்படின்னு அந்தனர் கனவுல சொன்னது மட்டும் இல்லாமல் இங்கே நந்தனார் கனவுலையும் நாளைக்கு விடிஞ்சதும் அந்தனர் நெருப்பு மூட்டுவாங்க, அதில் நீ இறங்கி புது உருவத்தோடு என்ன நீ பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாங்க. பொழுது விடிஞ்சோடனே அந்தணர்கள் எல்லாரும் ஒருத்தர் பேசிக்கிறாங்க, சிவபெருமான் என்னோட கனவுல இப்படி சொன்னார் அப்படின்னு. என் கனவுலையும் தான் சொன்னாருன்னு இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க. சரி, இத்தனை பேத்து கனவுல நடராஜர் பெருமான் சொல்லியிருக்காருன்னா இதை உடனே நம்ம செய்யணும், வாங்க போகலாம் எல்லாரும் அப்படின்னு எல்லாரும் இப்போ எல்லைக்கே வந்துட்டாங்க. அங்கே இருக்கிற நந்தனாரை பார்த்து நீங்கள் தான் நந்தனாரா அப்படின்னோடனே ஆமாங்கய்யா அப்படிங்கிறாரு. இல்லை, உங்களுக்காக சிவபெருமான் நீங்கள் நெருப்பு மூட்டை சொன்னார், அப்போ அதில் நீங்கள் இறங்கினோடனே புது உருவத்தோடு வருவீங்களாம், அப்போ அவர்கிட்ட கூட்டிகிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே நந்தனாருக்கு சந்தோஷத்தை சொல்ல முடியல. அவ்வளோ ஒரு சந்தோஷம், நம்ம கனவுல பார்த்தது நிஜமாவே நடக்குதே, நம்ம நடராஜரை பார்க்க போகிறோமா அப்படின்னு அவ்வளோ சந்தோஷம். நீங்கள் உடனே செய்யுங்க, உடனே நெருப்பு மூட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்தணர்கள் எல்லாரும் நெருப்பு மூட்டுறாங்க. அப்போ நந்தனார் திருவேந்தயத்தை மனசில் சொல்லி அந்த நெருப்பை 3 முறை வலம் அப்படியே அந்த நெருப்புக்குள்ளே இறங்கிட்டாரு. இறங்கின கொஞ்சம் நேரத்திலேயே பூநூல் சாத்தின அந்தனர் மாதிரி திருப்பி புனிதமாக வெளியே வராரு. இதை பார்த்து அந்தணர்கள் எல்லாம் அவ்வளோ சந்தோஷப்பட்டு இப்போ நந்தனாரை கூப்பிட்டுட்டு நேராக கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போன நந்தனார் ரொம்ப சந்தோஷத்தோட நடராஜரை பார்க்குறாரு. அப்படியே ஒரு சந்தோஷத்தில் நடராஜர்கிட்ட அப்படியே உள்ளே போனார் பாருங்க, அப்படியே மாயமாக மறைஞ்சிட்டாங்க. எங்கே போயிட்டாருன்னா நடராஜரோட அப்படியே ஐக்கியமாயிட்டாரு. நடராஜரை பார்க்க முடியுமான்னு நினச்சிட்டு இருந்த அவரை புரட்டாசி மாதம் ரோஹிணி நட்சத்திரத்து அன்னைக்கு நடராஜர் அவர் கூடியாக கூப்பிட்டு வச்சுக்கிட்டாரு. புரட்டாசி மாதம் ரோஹிணி நட்சத்திரத்து அன்னைக்கு தான் நம்ம திருநாளை போவாருடைய குரு பூஜை. நந்தனாருடைய வரலாறுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நந்தனார் கோயிலுக்குள்ளேயே போக மாட்டார். அவர் ஜாதியின் காரணமாக கோயிலுக்கு வெளியில் இருந்து தான் சிவபெருமானை வணங்குவார். அப்படியே வெளியில் இருக்கும்போதே ஆடி பாடி மன ஒருநிலைப்பாட்டோட இறைவனை வணங்கினார். இப்போல்லாம் கோவிலில் கூட்டமாக இருந்தால் எப்படியாவது முட்டி மோதியாவது ஏதாவது பண்ணியாவது நம்ம சாமியை பார்த்துடணும், சாமி நமக்கு தெரியணும் அப்படின்னு போகிறோம். சாமி நமக்கு தெரியுறாரா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, சாமிக்கு நம்மளை தெரியுதா அப்படிங்கிறது தான் முக்கியம். கோயிலுக்கு போய் ஏதாவது ஒரு இடத்துல நின்று முழு மனசோடு நம்ம இறைவனை வணங்கும்போது கண்டிப்பாக நமக்கு இறைவன் அருள் செய்வார் அப்படின்னு நந்தனாருடைய வரலாறுலேருந்து தெரிஞ்சுக்கிறோம்ல. ஏன்னா அவர் கோயிலுக்குள்ளேயே போகலை, கோயிலுக்கு வெளியில இருந்து தான் சாமியை வணங்கினார். அப்படி வணங்கும் போதே இறைவன் அவருக்கு எப்படியெல்லாம் அருள் செஞ்சுருக்காரு. அதனால தான் எங்கேயாவது கோயிலை பார்த்தோன்னா எவ்வளோ அர்ஜென்ட்டாக இருந்தால் கூட உள்ளே போக முடியலனா கூட பரவாயில்ல, வெளியில் நின்று சாமி கும்பிட்டா கூட இறைவன் கண்டிப்பாக அருள் செய்வார் அப்படின்னு நந்தனாருடைய வரலாறுலேருந்து தெரிஞ்சுக்கணும்ல. செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன் திருச்சிற்றம்பலம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.